சிலமலையிலிருந்து ஒரு புள்ள தையல் டீச்சரு. அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் வீட்டில் பெரும் இடைஞ்சல். அந்த இடைஞ்சல்னால அந்த புள்ள இங்கே வந்து வருத்தப்பட்டு நிதம் வெள்ளிக்கு வந்து அழுது முறையிட்டு அம்மாட்ட கேட்டு ஒவ்வொரு குழந்தையும் அந்த புள்ள என்ன குழந்தை கேட்கோ அந்த குழந்தை, எனக்கு ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை. அதே மாதிரி குழந்தையெல்லாம் அவங்க நினச்சதெல்லாம் நடந்த பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு நோய். மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணுறாங்க. கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்கிறாங்க. அதை இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கலாம், டிவிலேயே எடுத்து போட்டுக்கலாம். அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி விட்டுறாங்க. இங்கே வந்து என்ன சொல்லுது, ஆப்ரேஷன் நாளைக்கு போகணும் சாமி, எனக்கு அம்மாட்ட கேட்டு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் பிள்ளைகளை தெருவில் விட்டுருவானோ என்னமோ அப்படின்னு அந்த புள்ள சொல்லுது. அப்போ பூசாரி சொல்கிறாரு, நீ போமா, போயிட்டு வந்து அடுத்த வாரம் நீ சொல்லு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களா ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பூசாரி சொல்லி விடுறாரு. 90 கொடுத்து விடுறாரு. அந்த புள்ள நாளை திங்கக்கிழமை ஆப்ரேஷத்துக்கு போகணும் மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு. மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து இங்கே வந்து சொல்லுது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியல்லம்மா. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இங்க உட்காந்துருக்கா. ஊருக்கு கீழே உட்காந்து ஊருக்கு கீழே உட்காந்து கேட்டவங்களுக்கு யாருக்கும் எது இல்லைன்னு சொல்லுவாங்க. நினைச்ச காரியம் நடக்கும். நீண்ட நாள் தீராத வினை தீரும். அழுது வந்தவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் தெய்வம்